வணக்கம். இன்றைய நாள் 19/11/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்தீபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரா தமிழரசு கட்சி திடீர் சந்திப்பு. தொடரும் திருகோணமலை புத்த விகாரை சர்ச்சை. மாவோயிஸ்டுகள் முழுமையாக அளிக்கப்படுவார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு வங்கதேசம் கேட்பதனால் இந்தியாவிற்கு நெருக்கடி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் இன்றைய நாள் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர். சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் ஆவார். எனவே வெளியில் நிற்கும் அவருக்கான அங்கீகாரமே இந்த சந்திப்பின் நோக்கம் என அருந்தபபாலன் கூறியுள்ளார். மேலும் இந்த சந்திப்பால் தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை விகாரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை இடிப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகாராதிபதி கல்யாண வன்ச தேசதேரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கடலோர பாதுகாப்புத்துறையின் இயக்குநர் ஜெனரல், சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கருத்து கூறிய தேரர், விகாரை 1951ஆம் ஆண்டு அமரபுர நிகாயாவின் கீழ் விகாரையாக மற்றும் தேவலகம் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. மேலும் ஜூன் 6, 2014 அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நிலத்தை அப்போதைய நாயக்க தேரரான மஹிந்த வன்ச திச தேரரின் உரிமத்திற்கு மாற்றியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜகுலேந்திரன் பிருந்தன் வயது 29 என்ற இளம் குடும்பஸ்தர் இனம் தெரியாத நபர்களினால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திலிருந்து 2 சந்தேக நபர்கள் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து திரும்பி வந்த பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பெண் ஒருவரை பதிவு திருமணம் செய்து மீண்டும் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல இருந்த நிலையில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரை அறிய முடியவில்லை. தொடர்வது இந்திய செய்திகள். கோவை, மதுரை நகரங்களுக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தமிழக அரசு அனுப்பிய விரிவான திட்ட அறிக்கைகளை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழுவாங்குவது கீழ்த்தரமான போக்கு என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் தர மறுத்து அவற்றிற்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுப்பு கடிதத்துடன் திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த ஒப்புதல் மறுப்பிற்கு இவ்விரு நகரங்களின் மக்கள் தொகை மற்றும் பொறியியல் சார்ந்த காரணங்களை மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாவோயிஸ்டுகளுக்கான இறுதி யுத்தம் தொடங்கிவிட்டது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாவோயிஸ்டுகள் முழுமையாக அழிக்கப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 350க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 836 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 1639 பேர் வன்முறை பாதையை தவிர்த்து அரசின் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் சரணடைந்துள்ளனர் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த அக்டோபர் மாதம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. தொடர்வது உலகச் செய்திகள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ப்புக்கு பின் கடந்த ஆண்டு 5ஆம் நாள் இந்தியா வந்தடைந்தார். இந்த ஓராண்டில் வங்கதேசத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருப்பது இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான உறவை சிக்கலாக்கி இருக்கிறது. நவம்பர் 17ஆம் நாள் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவுக்கு பின் பிபிசி செய்தி சேவைக்கு கொடுத்த நேர்காணலில் பேசியிருந்த ஷேக் ஹசீனா, இந்த விசாரணை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு திசையில் தான் செல்கிறது என்றும் தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் திட்டவட்டமாக மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.